கண்டிப்பாக அது தளபதி விஜய்ங்கிற முகத்துக்காக தான் ஓட்டே விழும். அதுதான் வந்து ஒரு தியரியே ஆக்சுவலாக. விஜய் அவர்கள் உங்களுக்காக வந்து வாக்கு சேகரிப்பாரா? இல்லை, இந்த தடவை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக பிளான் இருந்தது. ஆனா அது ஒரு குறையாவே இருக்குல்ல, தலைவர் வந்து வாக்கு சேகரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி. ராசிபுரத்தின் விஜயா தான் என்ன ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. அப்புறமா தான் இந்த ஊருக்காரன் அந்த லெகசி அதெல்லாம் பின்னாடி வருது. ஒருவேளை நீங்க இன்னும் அதிமுகவிலே தொடர்ந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த தொகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நம்புறீங்களா? நீங்க கொடுத்துருக்கலாம். இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சு? வெளியே வரணும் அப்படின்ற அளவுக்கு இதுதான் கசப்பான அளவுங்கன்னு சொல்லிட்டேன். நான் அது சில விஷயங்கள் என்னால் வெளியில் சொல்ல முடியாது. இட் இஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, அவ்வளோதான். மேடம் ஜெயலலிதா அவங்களுடைய வாய்ஸ் போட்ட பிரச்சார வாகனம் ஒன்று போச்சு. நான் கவனிக்கல, சரி சொல்லுங்க. சைக்கிளில் போய் கட்சியை வளர்த்தவர் எங்கள் அப்பா. மாற்று கட்சியில் ஒருத்தர் படுத்திருந்தார் அப்போலோ ஹாஸ்பிட்டலில், அவரெல்லாம் போய் பார்க்குறாங்க. ஏன் எங்கள் அப்பா வந்து பார்க்க வைக்கிறாங்க? அவர் வரணும்னு அவசியம் இல்லை, அவர் உடம்பு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கேராக விசாரிச்சு. அப்படிங்களா? ஆமாம். ஓகே. மாமன்னன் படத்தை ரொம்ப இதாக கேட்டேன், எப்படி அது எடுத்தாங்க, அப்பா கதை தானே அது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப. நீங்க போட்டியிடுற தொகுதியில திமுக அமைச்சர் இங்க இருக்காரு சார், போட்டி இல்லாம ஜெயிப்போம்னு சொல்றீங்க, எப்படி அது? ஏன்னா அவங்க எதுவுமே செய்யல, அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். நான் முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் சபாநாயகர் திருமிகு தனபால் அவர்களுடைய மகனும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ராசிபுரம் தொகுதி வேட்பாளருமான திருமிகு லோகேஷ் தனபால் அவர்கள் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேங்க. களம் எப்படி இருக்கு சார்? 2011 இதே தொகுதியில அப்பா எம்எல்ஏவா இருந்தாரு. இப்போ 2026 நீங்க இந்த ராசிபுரம் தொகுதியில வேட்பாளராக இருக்கீங்க. ஆனால் கட்சி வேற. எப்படி இருக்கு களம்? களம் ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. ரொம்ப நாளாக மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஆள் கிடைக்கல. அதாவது புரட்சி தலைவி அம்மா இறந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்டு உருவாச்சு. அதை ஃபில் பண்ணுறதுக்கு யாருமே சரியாக அமையலை. அவங்க மறுபடியும் அதே இருந்து பழைய கட்சிக்கே ஓட்டு போடுற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ விஜயண்ணா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேவியர் மாதிரி வந்திருக்காரு. கண்டிப்பாக வந்து இவர் வந்து செய்வார். கண்டிப்பாக இந்த தடவை நான் போகிற இடம் எல்லாம் என்ன தெரியுமா, ஒரே ஒரு வார்த்தை, இந்த தடவை நாங்கள் விஜயண்ணாக்கு தான் ஓட்டு போடுவோம், அவர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாருமே சொல்கிறாங்க. மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக மாற்றம் வரப்போகுது. உங்களுக்கு 4ஆம் தேதி அது கண்டிப்பாக தெரியும். ஓகே, பட் அந்த மாற்றமாக தமிழக வெற்றி கழகம் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கேருந்து வருது? மக்களோட ஆதரவு தான். போகிற இடம் எல்லாம் மக்கள் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் உங்களுக்கு சொல்லலை. மக்கள் போகிற இடத்துல மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு என்னோட யூகம் மூலமாகவும் நான் சொல்கிறேன். ஓகே, களத்தில் சவால்கள் அப்படின்னு என்ன பார்க்குறீங்க? ஒரு சவாலும் கிடையாது. இது வந்து ஒரு பியோர் என்ன சொல்கிறது, எந்தவித அப்பலுக்கும் இல்லாத ஒரு கட்சி. இப்போது புதுசாக உருவாக்கின கட்சி. அண்ணன் அவர்கள் மேலே எந்த ஒரு நெகட்டிவ் இமேஜும் கிடையாது. இப்போ நீங்கள் போட்டியிடுற தொகுதியில் திமுக அமைச்சர் இங்கே இருக்காரு சார், அமைச்சருடைய தொகுதி இது. ஆமாம். சவாலே இல்லை, போட்டி இல்லாமல் ஜெயிப்போம்னு சொல்கிறீங்களே, எப்படி அது? ஏன்னா அவங்க எதுவுமே செய்யலை, அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். நான் ஓகே, அவர் ஏதாவது 5 வருஷத்தில் ஏதாவது செஞ்சுருக்காரா பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை எதோ கொண்டு வந்துட்டு அது மக்களுக்கு பயன்பெறுங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 துறைக்கு அமைச்சராக இருந்தார். ஒன்று சுற்றுலாத்துறை, இன்னொன்று வனத்துறை, இன்னொன்று ஆதிதிராவிட நலத்துறை. இந்த 3 துறை சார்ந்தும் இந்த தொகுதிக்குன்னு பர்டிகுலராக எதாவது செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சுற்றுலா இந்த தொகுதி ராசிபுரம் சுற்று வட்டாரத்தில் சுற்றுலாத்தலம்னு ஒன்றுமே கிடையாது. சுற்றுலாதாரத்தை ஏதாவது உருவாக்கியிருக்கலாம். சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் ஏதாவது ஒன்று உருவாக்கிக்கலாம். அதான் நான் கேட்டேங்க. சும்மா கொஞ்சம் காமெடியாக தான் பேசினேன் அதை பற்றி. பக்கத்தில் நிறைய ஏரி குளங்கொட்டைகள் இருக்குது. ராசிபுரம் நகரத்தை சுற்றியே ஆக்சுவலாக இந்த நகரம் எக்ஸ்பேண்ட் ஆகாததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா 3 வாட்டர் பாடிஸ் இருக்குது சுற்றி. அந்த வாட்டர் பாடிஸில் கரெக்டாக தண்ணியை நிரப்பி அழகாக ஒரு போட்டிங் விட்டுருந்தா கூட மக்களுக்கு ஒரு சுற்றுலாத்தலமாக அமைஞ்சிருக்கும். அதை செய்யலை. அதே சமயம் வனத்துறை அமைச்சராக இருந்திருக்கார். ராசிபுரத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னாவே நாமகிரிப்பேட்டை, மெட்டாலா ஏரியா, இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வனம் சார்ந்த இடங்கள். இந்த வனத்துக்காக ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம், ஏதாவது ஒரு வனம் சம்மந்தப்பட்ட ஒரு திட்டங்களை கொண்டு வந்தாரான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அதே போல் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இப்போவும் இருக்கிறாரு. இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய தாழ்த்தப்பட்ட மக்கள், அடித்தட்டு மக்கள் வாழ்கிற பகுதி. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் செஞ்சுருக்காரு. தாட்கோ லோன் விஷயமா மக்கள் அந்த லோன் கொடுத்து அவங்க வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்காக ஏதாவது உதவி செஞ்சுருக்காரான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆக அவர்
ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்திருக்காரு. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ரஸ்டாக தான் இருந்தார். அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கீழேயும் மற்ற நிர்வாகிகள் கீழேயும் தான் அவர் செயல்பட்டார். அமைச்சராக இருந்தால் கூட ஆக்சுவலாக ஐ பிட்டி ஆன் ஹிம் ஆக்சுவலி. ஆனால் இருந்தாலும் அவர் நினச்சி செஞ்சிருக்கலாம். அப்படி ஒரு செயல்படாத ஒரு அமைச்சராக இருந்ததுனால தான் இப்போ எனக்கு களம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் அறிமுகம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட தேவையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் விஜய் அவர்கள் 2வது மாநாட்டில் பேசும்போது சொல்லியிருந்தாரு, விஜய் அப்படின்ற ஒரு முகம் தான் எல்லா தொகுதியிலையும் வேட்பாளராக நிற்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, எங்களுடைய சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படின்ட்டு. இப்போ விஜய் அப்படின்ற ஒரு கட்சிக்காக எல்லாரும் வாக்களிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேட்பாளர் அறிந்து வாக்களிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது விஜய் அவருக்காக தான் வாக்களிக்க. விஜய் தளபதி விஜய்ங்கிற முகத்துக்காக தான் ஓட்டே விழும். இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டில். அதுதான் வந்து ஒரு தியரியே ஆக்சுவலாக. இப்போவும் அதே மாதிரி தான். அண்ணன் விஜய் அவர்கள் அவர் சிஎம் ஆகணும், அவருக்காக தான் எல்லா ஓட்டு. அவரே சொல்லிட்டார், ஒவ்வொரு 234லும் நான் தான் நிற்கிறேன், உங்கள் விஜய் தான் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதற்கான ஓட்டம் விடும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து அப்பா ஏற்கனவே கட்சியில் இருந்திருக்காரு, சபாநாயகராக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்ற காரணங்களுக்காக உங்களை ரொம்ப எளிதாக சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார். அதை தாண்டி கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க, மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, கட்சிக்குள்ளேயே இத்தனை ஆண்டு காலமாக ரசிகர் மன்றத்திலேருந்து உழைச்சவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்ட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதிருப்தி இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. எனக்கான தகுதி இருக்கிறதுனால அவர் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதன்படி எங்கள் அப்பாவுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு ஏதோ தகுதி இருக்குது, நான் வந்து அந்த கட்சியில் உழைச்சிருக்கிறேங்கிறத அவர் வந்து நான் அதை ப்ரூவ் பண்ண அவர் தெரிஞ்சிருக்கலாம், அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஓகே, அப்போ அப்பாவுக்காக கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மறுக்கிறீங்க? கண்டிப்பாக. ஓகே, பட் இப்போ களம் நீங்கள் முன்னாடி அதிமுகவில் இருக்கும்போது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்களிடம் போய் வாக்கு கேட்டிருப்பீங்க, அண்ட் இப்போ தாவேகாவினுடைய வேட்பாளராக இந்த சட்டமன்ற தொகுதியில் போயிட்டு வாக்கு கேட்குறீங்க. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இருக்கும்ல உங்களுக்கு? அதிமுகவுக்கான ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு, இல்லை உங்களுக்கான ரெஸ்பான்ஸாக என்னவா இருந்துச்சு? இப்போ தாவேகாவில் இருந்த பிறகு அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு? நாடாளுமன்ற தேர்தலில் நான் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே நான் ஆக்சுவலாக அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். நான் அங்கே வந்து தோல்வி அடைஞ்சேன். அதுலேருந்து இங்கே வந்து நான் பார்க்கும்போது இங்கே க்ரௌடு வந்து ஒரு ஆர்கானிக் ஃபீல் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா போன உடனே நம்மளை வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு ஆர்கானிக் ஃபீல் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு வைப்பு தெரிகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, விஜய் அவர்கள் உங்களுக்காக வந்து வாக்கு சேகரிப்பாரா? இல்லை, இந்த தடவை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக பிளான் இருந்தது. நான் ஆக்சுவலாக பாயிண்ட்டு கூட நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். இங்கே ஆண்டலூர் கேட்டுன்னு ஒரு பகுதியில் ஒரு பாயிண்ட் போடலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அவருக்கு அந்த எஸ்ஓபிஸ் அந்த இஷ்யூஸ்னால இப்போதைக்கு வர முடியாது. ஆனால் சொல்லியிருக்காரு, ஜெயிச்சுட்டா கண்டிப்பாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கு வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக வருவார். ஆனால் அது ஒரு குறையாகவே இருக்குல்ல, தலைவர் வந்து வாக்கு சேகரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அது ஆக்சுவலாக நம்ம மக்களுக்கும் புரியுது. ஆக்சுவலாக அவங்களும் டிவி பார்க்குறாங்க, நியூஸ் பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கு இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் வேணும்னே அவருக்கு வந்து நிறைய முட்டுக்கட்டைகள் போடுறாங்க. இந்த ஜனநாயகன் படம் ஆகட்டும், அவர் போகிற இந்த பர்மிஷன்ஸ் கொடுக்கறதுலே ஆகட்டும், எஸ்ஓபிஸ், இந்த விஷயம் எல்லாமே ஜனங்களுக்கும் புரியுது. அவங்க ஜனங்க புரியாத ஆளுங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கும் தெரியுது. இதை ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைக்கல. அவங்க வந்து முழு ஆதரவு கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. ஓகே சார், ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே சார், பிரச்சாரத்துக்கு போகிறாரு, அவ்வளோ கூட்டம் வராங்க, அவங்கள கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படுது. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகுது. அப்படின்னும் போது தடுக்க தானே வேணும். அந்த இடத்துல சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பார்க்க தானே செய்வாங்க. நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து இதே கரிஸ்மேட்டிக் லெவலோடு இருந்த ஒரு லீடர்னு பார்த்தீங்கன்னா நான் புரட்சி தலைவி அம்மா அவங்கள சொல்லுவேன். அவங்க சிஎம்மாக இருந்திருக்காங்க, சிஎம் இல்லாமலும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு அந்த கட்டங்களில் அந்த டைமில் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னால் 2009-10 வாக்கில் அவங்க அந்த 2011 தேர்தலை சந்திக்கிற அந்த ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஊராக போனாங்க. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இப்படியெல்லாம் போனாங்க. அந்த இடத்துல எல்லாம் இதே அளவுக்கான கூட்டம் வந்தது. வரும்போது அதை வந்து அப்போ இருந்த காவல்துறை வந்து கரெக்டாக அதை கட்டுப்படுத்தினாங்க. அவர்களும் ஈஸியாக வந்துட்டு மக்களை சந்திக்க முடிஞ்சது. இது ஏன் வந்து இவருக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறது உண்மையாகவே ஒரு கேள்விக்குறி தான். அது மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக இது கரெக்டாக அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுத்தால் அண்ணன் விஜய் அவர்களும் மக்களை சந்தித்து ரெகுலராக வந்து சந்திக்கிறதுக்கான வழிமுறை கிடைக்கும்.
ஓகே. ஆனால் இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் பலருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தொகுதியவே குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இதை விமர்சனமாகவே எடுத்துக்கலாமா இல்லை எதுக்கு விமர்சனமாக வருது எனக்கு தெரியல, எனக்கு புரியல. அது ஆக்சுவலாக அவங்க விருப்பப்பட்டு நிற்கிறாங்க. அவங்க சில டெமோகிராஃபி எல்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த தொகுதிகளில் நம்ம நின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பொலிட்டிக்கல் டெமோகிராஃபி எல்லாம் பார்த்துருப்பாங்க. அதை வச்சு நான் எப்படி ராசிபுரம் சூஸ் பண்ணேனோ அது மாதிரி அவங்க சென்னையை சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. ராசிபுரம் நீங்களே கேட்டு வாங்கின தொகுதியா? நான் விருப்பம் கொடுத்தேன், எனக்கு ராசிபுரம் கொடுங்கிறத நான் கேட்டேன். ஏன்னா நான் ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சியில் தான் நிற்க முடியும். அஃப்கோர்ஸ் நம்ம எதைன்னு சூஸ் பண்ணும்போது என் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற தொகுதி இது, அதனால நான் இதை சூஸ் பண்ணேன். நான் ப்ளஸ் எனக்கு ராசிபுரம் வந்து நேட்டிவும் கூட. ஓகே. இங்க தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கா உங்களுக்கோ இல்ல அப்பாவுக்கோ? அந்த வாக்குகள் வரும்னு நினைக்கிறீங்களா? சொந்த ஊர் எனக்கு. எங்க தாத்தா, அதாவது என்னுடைய பெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர், அவங்களுடைய அப்பா வந்து இங்கே பாலப்பாளையம்ங்கிற ஒரு ஏரியா தான் அவங்களுடைய பூர்வீகம். அதே மாதிரி என்னுடைய மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர், என்னுடைய அம்மாவோட அப்பா, அவர் வந்து பக்கத்தில் இங்கே பட்டணம், வடுகம் மலையாம்பட்டி தான் அவருடைய சொந்த ஊர். அவர் வந்து காங்கிரஸில் இருந்தவர், இதே ராசிபுரம் யூனியனுக்கு சேர்மனாக இருந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில். அது மாதிரி எனக்கு இங்கே ஒரு பாரம்பரியம் லெகசி இருக்குது. அது நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் நிற்கிறேன். இல்லை, அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே ஒரு லெகசி இருக்குன்னும் போது மக்கள் உங்களை நீங்கள் போகும்போது தாவேகா வேட்பாளராக அடையாளப்படுறாங்களா இல்லை ஏற்கனவே நம்ம ஊர் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு? ரெண்டு விதமாகவும். முதல்ல தாவேகா வேட்பாளர், விஜய் அண்ணாவுடைய வேட்பாளர், ராசிபுரத்தின் விஜயா தான் என்ன ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அப்புறமா தான் இந்த ஊருக்காரன் அந்த லெகசி அதெல்லாம் பின்னாடி வருது. இப்போ நீங்க தாவேகா வேட்பாளராக இங்க களமிறங்கி இருக்கீங்க. நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் அப்பா இன்னும் எம்எல்ஏவா தான் இருக்காரு அவினாசி தொகுதியில. அந்த இடத்துல அப்பாவுக்கான ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னும் போது இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டமா தான் இருந்தது. அவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மூத்த தலைவர். 30-40 வருஷமா அந்த கட்சிக்கு 50 வருஷமாவே உழைச்சிருக்காரு. கட்சிக்கே 52-53 வயசு ஆகுது. 72 அவர் கல்லூரி காலங்களிலிருந்து அவர் வளர்த்தெடுத்த கட்சி. கிளை வாரியாக, ஒன்றிய வாரியாக நிர்வாகிகள் போட்டதுலேருந்து சைக்கிளில் போய் கட்சியை வளர்த்தவர் எங்கள் அப்பா. அது வந்து என்னென்னா அவருக்கு வந்து ஹெல்த் ரீசன்ஸ் இருக்குது. அவருக்கு நிற்பாரா நிற்கலையாங்கிறது ரெண்டாவது பட்சம். நிற்கிறீங்களா நிற்கலையாங்கிறத கேட்கவே கிடையாது. ஏன்னா நீங்கள் தாவேகாவில் இணையும் போது இதே குற்றச்சாட்டை முன் வச்சிங்க, கட்சியில் ஒடுக்கப்படுவோருக்கான அந்த ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே வார்த்தையை நீங்கள் எக்ஸாக்டாக சொன்னீங்க. அப்போ அப்பாவுக்கான ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னும் போது அங்கே ஒடுக்கப்பட்டோருக்கான ஒரு உரிமைகள் நசுக்கப்படுது தான் நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நான் அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அதை தான் ஒன்று, இதே வந்து வேற ஒரு சீனியருக்கு நடந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது எப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவருக்கு மறுக்கப்படும் போது இதை வந்து கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது அதான் நான் சொல்கிற மாதிரி 50 வருஷம் கட்சிக்காக உழைச்சிருக்கிறாரு. சபாநாயகராக செயல்பட்டு அந்த சமயத்திலும் கட்சிக்காக கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை இருந்திருக்கு. அப்படி இருக்கிறவரை கட்சி இந்த சீட்டில் நிற்கிறீங்களா வேணாம், ஒரு வார்த்தையை கேட்டிருக்கலாம்ல. அவர் ஹீஸ் சிட்டிங் எம்எல்ஏ ஆஸ் அ சீனியர். நீங்கள் நிற்கலாமா வேணாமா, அவரோட விருப்பம் என்னன்னு கேட்டு கண்டிப்பாக விருப்ப மனு கொடுத்துருந்தார். அவர் விருப்ப மனு கண்டிப்பாக கொடுத்துருந்தார். அதுக்காகவாவது ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியாவது கேட்டிருக்கலாம். என்னுடைய மெயின் குற்றச்சாட்டு வந்து அவர் உடம்பு சரியாமல் படுத்திருந்த போது மாரடைப்பு வந்து படுத்திருந்தார் சேலம் ஆஸ்பத்திரியில். அதுக்கப்புறம் அப்போலோவுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம். 2 இடத்துலையுமே வந்து கட்சி நிர்வாகிகள் யாருமே வந்து பார்க்கல. பொதுச் செயலாளருங்கிற முறையில் அவர் வந்து பார்க்கலனா கூட அடுத்த கட்ட தலைவர்கள் கூட வந்து பார்க்கல. வந்தாங்க, சில பேர் வந்தாங்க, எங்களுக்கானவங்க கீழ் லெவலில் இருந்தவங்க வந்தாங்க. மெயின் லீடர்ஸ் யாருமே வந்து எங்களை அப்பாவை வந்து பார்க்கல. அது வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து கொஞ்சம் ஊனிங்காக இருந்தது. இவ்வளோ தூரம் உழைச்சிட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு விசாரி கூட வரமைக்கிறாங்க இன்னைக்கு, அப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எங்கள் குடும்பத்தில் டீப்பாக பாதிச்சது. அதனால தான் நான் வந்து அன்னைக்கு அந்த ஒரு முடிவு எடுத்தேன். எனக்கு வந்து தாவேகாவில் சேர்ந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜய் அவர்களோட தீவிர ஃபேன். நான் கல்லூரி காலங்கள்லேருந்து பள்ளி காலங்கள்லேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சேர்றதா தான் நான் இருந்தேன். எங்க அப்பாவால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. என்ன சொன்னார் அப்பா? போக வேண்டாம்னு சொன்னாரா? கண்டிப்பா சொல்லுவார் இல்லையா? கண்டிப்பா சொல்லுவாரு. அவரு ஏன்னா அவர் வளர்த்துறத கட்சி, தன் மகனும் அந்த கட்சியில இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவாரு. நான் என்னோட முடிவை நான் சொன்னேன். எனக்கு எங்க வீட்லயே சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா என்னோட சிஸ்டர்ல இருந்து, என்னோட ஒய்ஃப்ல இருந்து, என்னோட பசங்க முக்கியமா. நீங்க விஜய் என்னன்னு சொன்னீங்கன்னா முதல்ல சின்ன பசங்க தான் வருவாங்க. என்னோட பசங்க, என் தங்கச்சி பையன் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வாஸ் கார்னர். அவர் வேறு வழி இல்லை, சரி உங்கள் டெசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் வரமாட்டேங்கிறத கிளியராக சொன்னார்.
அதை நான் விஜயநாயகிட்டையும் நான் தெரியப்படுத்தினேன். அவரு அதை மெக்னானிமஸாக ஏற்றுக்கிட்டாரு. அவர் வரணும்னு அவசியம் இல்லை, அவர் உடம்பு மட்டும் பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கேராக விசாரிச்சு. ஆமா, அவர் அதை மட்டும் கேட்கல, மெக்னானிமஸாக உடம்பு மட்டும் பார்த்துக்க சொல்லுங்க, அவர் கட்சி வேலைக்கெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மாமன்னன் படத்தை ரொம்ப இதாக கேட்டேன். எப்படி அது எடுத்தாங்க, அப்பா கதை தானே அது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கண்டிப்பா. அது அந்த சில விஷயங்கள் அவங்க சினிமேட்டிக்கா எடுத்திருக்காங்க, ஒரு 70% சினிமா. பட் அந்த ஒன் லைன் அதுதான், ஓகே. ஆஃப் கோர்ஸ் அது ராசிபுரம்ங்கறத அவங்க காசிபுரம்னு எடுத்திருக்காங்க. ஆமா ஆமா, அது அவருடைய கதை தான். ரெண்டாவது அது எங்க தாத்தாவோட ஸ்டோரியும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. 2-3 சீன்ஸ் வந்து எங்க தாத்தாவுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. மாரி செல்வராஜ் எப்படி அது கான்சிக்வன்ஸ் அப்படியே வந்ததான்ங்கிறது எனக்கு தெரியல, அவர் எழுதின விதத்தில் அப்படி வந்ததான்ங்கிறது எனக்கு தெரியல. 2-3 விஷயங்கள் ஒத்து போச்சு. ஓகே. பட் விஜய் அவர்கள் அப்பா கட்சி வேலை பார்க்க வேண்டாம், உடம்பு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அப்பா களத்தில் வந்து வாக்கு சேகரிப்பாரா உங்களுக்காக? பட் எனக்கு அதிருப்தி இருந்தாலும் கூட நான் அதிமுகவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அவருக்கு களத்துக்கு வர்றதுக்கான உடல்நிலை இல்லை, அது உண்மை. இருந்தாலும் அவர் கட்சிக்காரங்க ஏதாவது கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுப்பாரு, கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு. இப்போ கூட எல்முருகன் வந்து மத்திய அமைச்சர் எல்முருகன் வந்து எங்கள் இல்லத்துக்கே வந்து அவரை பார்த்துட்டு போனார். நான் பிரச்சாரத்துக்கு வந்துட்டேன், அவர் தனியாக வந்து அவர்கிட்ட ஆதரவு கேட்டு போனார். அந்த தொகுதியில் அவர் தானே நிற்கிறாரு இப்போ? ஆமாம், அவினாசியில் அவர் நிற்கிறாரு. அதுவே ஆக்சுவலாக ஏடிஎம்கே காரங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம். ஏன்னு தெரியல. அதான் இது ரெண்டுமே வந்து ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி, இந்த பகுதிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு சமூகம் நிற்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சி, ராசிபுரம் அண்ட் அவினாசி. ரெண்டுமே வந்து அவங்களுக்கு பாஜக கொடுத்துட்டாங்க. ஏன் எங்கள் இந்த கட்சிக்குள்ளார நிற்கிறதுக்கு ஆள் இல்லையா? ஒரு தனபால் இல்லைன்னா இன்னொரு குப்பனோ சுப்பனோ நிற்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பயங்கர வருத்தம். ஏன் இன்னொரு தாழ்த்தப்பட்ட இன்னொரு தனபாலை உருவாக்கக்கூடாதா? ஒரு லோகேஷ் வெளியே போயிட்டா கூட நியாயமான வாதம். ஆமா, இன்னொரு தனபாலை ஏன் உருவாக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்கிட்டயே பேசியிருக்காங்க, அப்பா கிட்ட நிறைய பேர். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन கேக்குறேனே, அப்போ ஒருவேளை நீங்க இன்னும் அதிமுகவிலே தொடர்ந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த தொகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நம்புறீங்களா நீங்க? ஒருவேளை நீங்க தாவேகாவுக்கு வந்ததுதான் இன்னைக்கு அப்பாவுக்கு சீட்டு மறுக்கப்பட்டதுக்கான காரணம் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அப்பாவுக்கு மறுக்கப்பட்டதுக்கான காரணம் எனக்கு தெரியல. மறுக்கப்பட்டதுனால அவரும் வருத்தப்படல, அது வேற விஷயம். எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. கொடுத்துருக்கலாம், நான் அதை பற்றி நான் பேசவே இல்லை. எனக்கு ராசிபுரம் தொகுதியும் கேட்டேன், அவினாசி தொகுதியும் கேட்டேன், ரெண்டுக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுக்கு நடுவில் நடந்த சில சம்பவங்கள்னால தான் நான் வந்து வெளியே வரதுக்கான சூழ்நிலை. எனக்கு மறுக்கப்படவில்லை. அது அவங்க வந்து சீட்டு அனௌன்ஸ்மெண்ட்ல இப்போதானே பண்ணாங்க. சென்ற ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி தானே அவங்க எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணாங்க. கூட்டணியிலேருந்து எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணது 2 வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லலை, கொடுக்கலன்னு சொல்லலை. நான் அதுக்கு முன்னாடி வந்துடணும்னு தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நல்ல கட்சியில் நிற்கணும், மக்கள் ஆதரவு இருக்கிற ஒரு கட்சி, அண்ணன் விஜயோட ஈர்ப்பு, அவரு கூட நான் சேரணும்னு ஆசைப்பட்டேன். அந்த டெசிஷன் அன்னைக்கு எடுக்க வேண்டியதாக இருந்தது. இல்லை, ஆசைப்பட்டதை தாண்டி நேர்காணலாம் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. லைக் 2 தொகுதியிலையும் போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு? வெளியே வரணும் அப்படின்ற அளவுக்கு இதுதான் கசப்பான அளவுங்கன்னு சொல்லிட்டேன். நான் அது சில விஷயங்கள் என்னால் வெளியில் சொல்ல முடியாது. ஓகே. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவை வந்து பார்க்கலங்கிறது தான். உடம்பு சரியாமல் இல்லாத ஒரு சீனியர், அதாவது பார்த்தீங்கன்னா அதே கட்சியில் பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியில் ஒருத்தர் படுத்திருந்தார் அப்போலோ ஹாஸ்பிட்டலில், அவரெல்லாம் போய் பார்க்குறாங்க. ஏன் எங்கள் அப்பா வந்து பார்க்க வைக்கிறாங்க? இத்தனைக்கும் ஒரே ஊருக்காரர் எங்கள் அப்பா, பொதுச் செயலாளரும் எங்கள் அப்பாவும் 2 பேருமே சேலத்துக்காரங்க, சேலத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். ஒரு 8 வந்து பார்த்துட்டு போகலாமே. அப்பாவுக்கு வெறும் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் 2 பேர் வீட்டுக்கு இருக்கிற வித்தியாசம். அப்பாவுக்கு எதுவும் அதிருப்தி இருந்ததா? யாரும் வந்து பார்க்கல? கண்டிப்பா, இன்னும் இப்போ கூட இருக்கு. இருந்தும் கட்சியை விட்டு கொடுக்காம இருக்காரே. அது அவரு அந்த கட்சிக்கான விசுவாசி. ஓகே. இப்போ இன்னைக்கு தாவேகாவில் நீங்க வேட்பாளராக இருக்கீங்களா? வீட்டில் என்ன சொல்றாரு அப்பா? சப்போர்ட் பண்றாரா நல்லா உங்களுக்கு? இல்லை, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இப்போ தான் நான் சொன்னல நிறைய மெடிக்கேஷன்ஸ் இருக்கு, அந்த ஒரு இதில் இருக்கிறாரு. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட பாடத்தை தான் நான் இப்போ பயன்படுத்திக்கிறேன். ஓகே, அங்கே கற்றுக்கிட்டதை இங்கே அப்ளை பண்ணுறீங்க ஃபீல்டில். ஆனாலும் அப்பாவுக்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்போம்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ண அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரெக்ரெட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும். நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் ரொம்ப பெருமையாக தான் எடுத்துக்கிறேன். அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஆக்சுவலாக அரசியலுக்கு வந்து ஒன்றும் போய் தனியாக போய் காலேஜில் போய் படிக்கிற மாதிரிலாம் கிடையாது. எனக்கு வந்து பல்கலைக்கழகம் எங்கள் அப்பா தான். அதுதானே இங்கே தாவேகா மேலே மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. இப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரை நீங்கள் பார்த்து வளர்ந்து தகப்பனாக எடுத்துக்கிட்டு
களத்துல இருக்கீங்க. தாவேகாவில் இருக்கவங்களுக்கு வேற என்ன அனுபவம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நேர்காணலுக்கு கூப்பிட்டா வர மாட்டாங்க. நான் ரொம்ப பகிரங்கமாவே வைக்கிறேன். நானே நிறைய பேர் நேர்காணலுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கேன். எனக்கு யாரும் நேர்காணல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ஏன் இவங்க தவிர்க்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல? நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லாருமே புதுமுகங்கள் போட்டிருக்காரு. நிறைய பேருக்கு வந்து கையில வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் இல்லாதவங்களை கூட அண்ணன் நிறுத்தி வச்சு அவங்களுக்கான உதவிகளை செஞ்சு தான் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாரு. சில பேர் என்ன மாதிரி அறிவிச்சதுல என்ன தப்பு? ஒன்றும் தப்பு இல்லையா? அதில் இருக்கிற கேண்டிடேட்டை யூஸ் பண்ணிக்கிறாரு, அவ்வளோதான். ஓகே, அப்படிதானே மற்ற கட்சிகள்லாம் உருவாச்சு. இல்ல அனுபவம் இல்ல, இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அது நீங்க போக போக தானே தெரியும். இப்பதானே களத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க மக்களிடையே சென்று வாக்குகள் பெற்று அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே அவங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். இப்போ இது too early to comment on anybody. அதிகபட்சம் 10% வாக்குகளை வேணா வாங்கலாம். ஆனா எடுத்த உடனேயே முதல் தேர்தலில் கோட்டையை பிடிக்கிறதுலாம் சாத்தியம் கிடையாதுன்ற ஒரு வாதம் இருக்கே. அதுதான் நான் சொல்லிட்டேன், இது ஒரு புரட்சிகரமான தேர்தல். நீங்க பார்க்க தான் போறீங்க. 4ஆம் தேதி உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓகே, ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் போட்டியே திமுக வர்சஸ் தாவேகா அப்படிங்கறத தொடர்ச்சியா எல்லா இடத்துலயும் அழுத்தம் திருத்தமா சொல்றீங்க. 4 முனை போட்டியா தானே களம் இருக்கு? இல்ல, இருமுனை போட்டி தான். இங்கே ராசிபுரத்திலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க நான் சொல்றது நம்பலைனா கூட நீங்க ஃபீல்ட்ல போய் நீங்க கேட்டு பாருங்க. இட் இஸ் டிவிகே வர்சஸ் டிஎம்கே, அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த நேர்காணல் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல, எனக்கு கேட்டுச்சு. பின்னாடி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொல்லிட்டு மேடம் ஜெயலலிதா அவங்களுடைய வாய்ஸ் போட்ட பிரச்சார வாகனம் ஒன்று போச்சு. நான் கவனிக்கல, சரி சொல்லுங்க. நான் இங்க உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி கேள்வியில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, சொல்லுங்க. அப்ப நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதனால தெரிஞ்சிருக்காது. ஓகே, அதுதான். எப்படி நம்ம அப்படியே புறம் தள்ளிட்டு போக முடியும்? இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில இருந்திருக்காங்களே. அப்பாவுக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அப்பாவுடைய திறமைகளை கடந்து அதிமுகவும் ஒரு காரணம் தானே இருக்கு. அம்மா புறம் தள்ளிட்டு போக முடியாதுல. உங்களுக்கு தெரியாது. விலகி வந்த உடனே போட்ட முதல் ட்வீட் இதுதான். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இல்லாத இடம் எங்களுக்கான இடம் இல்லை. அதுல 1000 அர்த்தம் இருக்கு. எங்களுக்குன்னா நான் என்னையும் எங்க அப்பாவை மட்டும் சொல்லல, நிறைய பேர் அதுல சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட பகுதி வகுப்பினரை நான் சொல்றேன். நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தெரியுதோ இல்லையோ, பின்னால அது இன்னும் அதிகப்படியா தெரிய வரும். ஓகே, யாருடைய வாக்குகள் அறுவடை செய்ய போறீங்க? ஆன்டி டிஎம்கேவா? அனைத்து தரப்பினரின் ஓட்டுகளும். அதிமுக வாக்க தான் டார்கெட் பண்றீங்கன்னு சொல்லப்படுது. அதிமுக வாக்கும் வருது, டிஎம்கே வாக்கும் வருது. இது முன்னாடியே பேட்டியிலையும் நான் சொல்லியிருக்கேன். எல்லாரோட ஓட்டும் பிளஸ் புது வாக்காளர்கள் ஓட்டும் தாவேகாவிற்கே வருது. ஓகே, ஸோ தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்ம இதே மாதிரி உட்கார்ந்து பேசுவோம். என்ன ரிசல்ட்ஸ் வருது அப்படின்ற பொறுத்திருந்து பார்த்து நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.